வேலை செய்கிறாங்க ஒரு ஆஃபீஸில், ஒன்றா தான் சாப்பிடுவாங்க. 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். 10 வருஷமா 3 பேருடைய டிஃபன் பாக்ஸ்லையும் ஒரே டிஃபன் தான் வருது. ஒருத்தனுக்கு இட்லி வருது, ஒருத்தனுக்கு தயிர் சாதம் வருது, ஒருத்தனுக்கு சப்பாத்தி வருது. 10 வருஷமா சாப்பிட்டு 3 பேரும் முடிவு பண்ணாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற மனைவிமார்களுக்கு ஒரு சிட்டு எழுதி வைப்போம்டா. 10 நாள் டிஃபன் மாத்தலன்னு வச்சுக்க, இதுங்களுக்கு எதுக்குடா சம்பாரிச்சு கொடுக்கறது, மேலேருந்து குறிச்சிருவோம்டா, எழுதுறா சூசைட் நோட்டாங்க. எழுதிட்டான். 9 நாள் டப்பா திறந்துக்கிறாங்க, அதே இட்லி, அதே தயிர் சாதம், அதே சப்பாத்தி. 10வது நாள் நடுக்கத்தோடு திறந்தாங்க பாருங்க, அதே இட்லி, அதே தயிர் சாதம், அதே சப்பாத்தி. மானஸ்தனுங்க 3 பேரும். மேலே போனானுங்க, கடகடன்னு குதிச்சிட்டாங்க. ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாங்க. 3 பேர் வீட்டிலேருந்தோ மனைவிமார் ஓடி வந்து அழுதுங்க. இட்லி அழுவுது. டைலாக் பாருங்க, ஐயோ நீ செத்து போவேன்னு தெரிஞ்சிருந்தா தோசை போட்டு தந்திருப்பேனே. தயிர் சாதம், ஐயோ நீங்களை நான் நம்பவே இல்லையே, நீங்க விழுந்துருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வேற ஏதாவது கலந்து கொடுத்துருப்பேனே. இந்த சப்பாத்தி மட்டும் டெட் பாடியை முறைச்சி பார்த்துட்டு நிக்குது. நர்ஸு சொல்லுது, செத்து போயிட்டாருமா, அழுதுரு. இல்லை, அவங்க 2 பேர் வீட்டில் ஒய்ஃப் தான் சமைக்கிறாங்க. எங்கள் வீட்டில் இந்த ஆள் தானே காலையில் ஏந்திரிச்சு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சப்பாத்தி போடுவான். இந்த ஆள் ஏன் செத்தான்னு தெரியலையே. இப்போ எலன்மா சொன்னது புரியுதா? உங்களுக்குன்னு ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு நீங்க அதை அடையாம நீங்க தோத்து போனதா டமாரம் அடிக்கும் பொழுது இந்த உலகம் உங்களுக்காக வந்து கண்ணீர் வடிக்கணுமா? உன் இலக்கை நீதான் அடைய வேண்டும். உன் இலக்கு என்பது உன் கையில் இருக்கிறது. நீதான் கோல் செட் பண்றனா, யூ ஹாவ் டு வாக் த்ரூ. இந்த விஷயங்களை நாம் புரிந்து கொண்டால் சபை வசப்படும். பல நேரங்களில் நான் சொல்றேன், நான் இப்ப ஏதாவது ஒரு இடத்துக்கு போனேன்னா, இப்ப நான் ஒரு 15-20 நிமிஷம் கவிஞர் பேச்சை கேட்டேன்னா எனக்கு அது வரவு. பல இடங்கள் என்ன தெரியுமாங்க, நான் செத்து மடிஞ்சு படிச்சு வச்சிருக்கிறத நல்லா சேர்ல உட்காந்துக்கிட்டு ஃபேன் போட்டுக்கிட்டு சூப்பரா கேட்டுட்டு போயிடுறீங்க. யாருக்கு லாபங்கிறீங்க? உங்களுக்கு தான் லாபம். ஆக்சுவலா எங்களுக்கெல்லாம் கிடைக்கிறது எனக்கா செலவாகுது, எல்லாம் குடும்பத்துக்கு மற்றவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு போயிருது. உண்மையாவே பயனாளிகள் நீங்கள் தான், கேட்கின்றவர்கள் தான் பயனாளிகள். அதனால்தான் செல்வத்துள் செல்வம், அச்செல்வம்